ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க. லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூட்டி வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காந்தலூர் ட்ரிப்போட தேர்ட் டே நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் இருந்த ரூம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாலங்க, அந்த ஃபால்ஸில் தான் பாருங்கள் எவ்வளோ பெரிய நண்டு ஒன்று வந்திருக்கு பாருங்கள். நாங்கள் குளிச்சுட்டு இருக்கும்போதே சூப்பராக ஒரு பெரிய ஒரு நண்டு வந்துருச்சு. ஷாக் ஆகிட்டோம் நாங்கள். ஆனாலும் அதையும் அவங்க தங்கச்சி வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா கையில் எடுத்து வச்சு பாருங்க. அங்கே மைக் செட்டிங்ஸு, பாட்டு பாடுற மாதிரியெல்லாம் செட்டிங்ஸ் இருந்ததுன்னு சொன்னாலங்க. குட்டீஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாட்டு பாடி ஜாலியாக இருந்துச்சு. எல்லாருமே இதில் பாட்டு பாடணும். அவங்களோட பாட்டை மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லெட் தான் நாங்கள் குக் பண்ணோம். இந்த மாதிரி ஈஸியாக குக் பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து நம்ம கொண்டுட்டு போயிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. நமக்கு உடம்பு கேடாமல் இருக்குது. இந்த மாதிரி 3 நாள் 4 நாள் இல்லைன்னா 10 டேஸ் வரைக்குமே நம்ம சுற்றினாலுமே கூட இந்த மாதிரி உடம்பு கேடாத நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸை மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்பப்போ நம்ம சாப்பிட்டோன்னு வைங்களேன், நமக்கு உடம்பும் கேடாது. நம்ம ஜாலியாக எல்லா பக்கமும் சுற்றி பார்க்குறக்கும் ட்ராவலுக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். பாருங்கள், ப்ரெட் ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு அப்படியே நான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. போகிற வழியில் ஒரு 2-3 பிளேசஸ் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா ஹனி ராக்கு. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. கொஞ்சம் தூரம் கொஞ்சம் ட்ரெக்கிங் மாதிரி போகணுங்க. அதுதான் இப்போ எல்லோரும் நாங்கள் போயிட்டுருக்கோம். போகிற வழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டம்தான். அம்மா அப்பாலாம் அப்படியே ஸ்லோவாக அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் ட்ரெக்கிங் மாதிரி தான் போகணும். ஆனால் இந்த மாதிரி ஹனி ராக்லாம் வந்து நம்ம பக்கத்தில் பார்க்க முடியாது. தேன்றாடெல்லாம் வந்து யாருமே பக்கத்தில் பார்க்க முடியாது. எங்கேயாவது தூரத்தில் தான் நம்ம தேன்றாடு பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே அப்படி இல்லை, நம்ம பக்கத்துலேயே வந்து தேன்றாடு பார்க்கலாம். அப்புறம் நம்ம கடைகளில் வாங்குகிற தேனியெல்லாம் ஒரிஜினாலிட்டியாகவும் இருக்காது. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். அங்கேயே வந்து சேல்ஸும் பண்ணுறாங்க. நல்ல ஒரிஜினாலிட்டியான தேனும் நமக்கு கிடைக்கும். நாங்கள் சூப்பராக இருந்துச்சு, பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் தூரம் போன உடனேயே நடக்க முடியல அம்மானாலெல்லாம். அதனால் அங்கேயே நாங்கள் உட்காந்துட்டோம். பசங்கள்லாம் மேலே போய் தேன்றாடு வரைக்குமே போயிட்டு வந்தாங்க. பாருங்கள், அங்கே தெரியுற பாதையில் தான் பார்த்திங்கன்னா அந்த பாறையில் தான் தேன்றாடு இருக்குது. அது பக்கத்துலேயே கொஞ்சம் பக்கம் வரைக்குமே பசங்கள்லாம் போயிட்டு தான் வந்தாங்க. நாங்கள் ரொம்ப லாங்கில் இருந்து தான் வீடியோஸ் எடுத்துட்டோம். ரொம்ப உள்ளே போகிற பாதை ரொம்ப இதாக இருந்துச்சுங்களா, அதனால் போகலை. நல்லா ட்ரை பண்ணலாம், தாராளமாக போகலாங்க எல்லாமே. அம்மாவையெல்லாம் கூட்டிகிட்டு ஏன் போகணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் அப்படியே உட்காந்தாச்சு. கிளைமேட்டும் நல்லா இருந்ததுங்களா, ஜாலியாக அங்கே உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தவங்களாம் வர்ற வரைக்கும். கிளைமேட் நல்லா இருந்ததுனால நம்ம இங்கே உட்காந்தோம். இல்லைன்னா நம்ம மேலே போய் பார்த்துருக்கலாம், சூப்பராக இருந்திருக்கும் கண்டிப்பாக. காந்தலூரில் பொறுத்த வரைக்கும் நிறைய பிளேசஸ் இருக்குதுங்க. தாராளமாக இது வந்து ஒரு சூப்பரான ஒரு சம்மர் வெக்கேஷனுக்கு வந்து ஒரு சூப்பரான பிளேஸுன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். 3 டேஸ் இருந்தோம், போரிங்கே ஆகலை. அவ்வளோ நிறைய பிளேசஸ் இருந்துச்சு. மெயினாக வந்து இந்த ஃப்ரூட்ஸு ஃபார்ம்ஸ் எல்லாம் போனதான் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இது பாருங்கள், பாறையில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் சுண்டு விரலில் பிடிச்சிட்ருக்கிற மாதிரி ஸ்டில்ஸ் எல்லாம் கூட இங்கே நின்று நாங்கள் எடுத்தோம். பாறைகள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்களா. இந்த மாதிரி நம்ம ராக் வந்து பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் வந்து பார்க்க முடியாது. இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வந்து சுண்டு விரலை பிடிச்சி அம்மா நில்லுங்க, எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் இது ஒரு ஜாலியாக வந்து நின்று எடுத்தாங்க. இது ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்தது. அந்த பாறைக்குள்ளே பாருங்கள், அந்த இடத்துல அப்படியே குனிஞ்சு போகிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல நின்று ஸ்டில் எடுத்தோம்னா இருட்டாக இருந்துச்சுங்களா, அதனால் எடுக்கலை. கொஞ்சம் தள்ளி நின்று தான் நாங்கள் ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். பசங்க மேலே போனாங்கன்னு சொன்னலங்க, பாருங்கள் தேன்றாடு வந்து கொஞ்சம் அங்கேருந்து கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதாவது கொஞ்சம் ட்ரை ஆனது, நமக்கு சேஃப்டியாக இருந்தால் தான் நம்ம கை வச்சு எடுக்கணும், இல்லைன்னா அது பிரச்சனை, பூச்சி இருந்துச்சுன்னா கடிச்சிரும். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃபார்முங்க. அழகாக இருந்துச்சுங்க, ஃபுல்லாக ஸ்ட்ராபெரியாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது அங்கெல்லாம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே பறித்து அவங்க அங்கே வச்சுட்டு இருந்தாங்க விற்கிறக்கு கடைகளில். வேணும்னா நம்ம அங்கேயே பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு ஸ்ட்ராபெரி ஃபார்மு. நெக்ஸ்ட் அதை முடிச்சுட்டு நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஃபார்முங்க.
இங்கே வந்து காந்தலூரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஃபார்ம்ஸ் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம கடைகளில் தான் ஃப்ரூட்ஸை வாங்கி சாப்பிடுவோம். இந்த மாதிரி மரத்தில் ஆப்பிள் பாருங்கள், இங்கே பாருங்கள் குட்டி ஆப்பிள் பாருங்கள். ஆப்பிள்ஸை பார்த்தோம்னா நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆப்பிளெல்லாம் வந்து நம்ம காஷ்மீர் இந்த மாதிரி போனால் தான் நம்ம பார்க்க முடியும். இங்கே நம்ம பக்கத்துலேயே, நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே, நம்ம ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் பக்கத்துலேயே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ரூட்டு, இது ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரூட்டுங்க. ஃப்ரூட்டோட நேம் எனக்கு கரெக்டாக வரல. ப்ளம்ஸுங்க. இது ப்ளம்ஸ் பாருங்கள், எவ்வளோ ப்ளம்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து கொஞ்சம் காயாட்டு இருக்கிறது கூட நம்ம பறித்து சாப்பிட்டோம்னா அதுவும் இந்த மலை நெல்லிக்காய் டேஸ்ட் மாதிரியே இருக்குது, செம்மையாக இருக்குது. ஃப்ரூட்ஸை பார்க்கும்போது தான் அவ்வளோ சூப்பராக சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா ட்ரீ ஹவுஸுங்க. அது வேறு லெவலுங்க. இந்த மாதிரி ட்ரீ ஹவுஸ் நாங்கள் வந்து போனதே இல்லையா, ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு எங்களுக்கு. அந்த வுட்டன் ஸ்டெப்பில் கால் வச்சோம்னா அப்படியே நடுங்குது, செம்மையாக வேறு லெவலாக இருந்துச்சு. ஆனால் வீடியோ எடுத்துகிட்டே எங்களால் ஏற முடியல, அவரும் ஏற மாட்டேன்ட்டார். அவ்வளோ ஒரு டெரராக செம்மையாக இருந்துச்சு. மேலே போய் நின்று கெத்தாக ஒரு ஸ்டில்லை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். செம்மையாக இருந்துச்சு இந்த ட்ரீ ஹவுஸில். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 7 மெம்பர்ஸ் 8 மெம்பர்ஸ் தான் மேலே போகணும். அவங்க இறங்கினதுக்கப்புறமா தான் மறுபடியும் ஒரு 7 மெம்பர்ஸ் மேலே போகணும், அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. அங்கே ஒரு வியூ பாயிண்டில் பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஆப்பிள் ட்ரீ மாதிரியே தெரியல, ஆனால் ஆப்பிள் ட்ரீ. அதில் பாருங்கள் ஆப்பிள்ஸு எங்கே பார்த்தாலும். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த கொய்யாக்காய் மரம் இருக்கிற மாதிரி அங்கங்கே ஆப்பிள், கிரேப்ஸு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸாகவே தான் எல்லாமே இருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது. ஆரஞ்சு மரம் இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான். நம்ம எங்கே சுற்றி பார்த்தாலும் ஃப்ரூட்ஸ் தான் நமக்கு தெரியும். சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் அங்கே போயிட்டு அங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் போயிட்டோம். அந்த வியூ பாயிண்டில் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் தாங்க. ஆனால் சுற்றி வர ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறனால, நல்ல வியூ பாயிண்ட்டுங்கிறனால அப்படியே காற்று அவ்வளோ சில்லுன்னு காற்று வீசுதுங்க. செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. அப்படியே பாறையில் வந்து நீட்டி படுத்துட்டு ஜாலியாக செம்ம ஒரு சூப்பரான ஒரு ஆக்சிஜன் அந்த இடத்துல எங்களுக்கு கிடச்சிச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம் அந்த இடத்துல. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மலை இறங்க ஆரம்பித்தாச்சு. வர்ற வழியில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எலிஃபெண்ட்டுங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 15 யானைக்கு மேலே இருக்குங்க ஒரே இடத்துல. லாங்கில் தான் நாங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. லாங்கில் தான், பக்கத்தில் பார்க்குறதுக்கு கிடைக்கல. லாங்கில் தான் அந்த யானைகளை பார்த்தோம். பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரூம்லேயே வெக்கேட் பண்ணும்போது நாங்கள் பார்த்திங்கன்னா நன்னாரி சர்பத் வந்து அங்கேயே கலக்கி கொண்டு வந்திருந்தோம். இப்போ வந்து மலையில் வந்து மலை இறங்குறதுக்கு முன்னாடியே அந்த சில்னஸான கிளைமேட்லேயே இந்த கூலிங்காக இந்த நன்னாரி சர்பத்தையும் குடிச்சிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸில் நின்று எல்லோரும் நன்னாரி சர்பத் தான் குடிச்சிட்ருக்கோம். வாங்க, சூப்பராக இருந்த அந்த கிளைமேட்டுக்கு நல்லா சில்லுன்னு குடிக்கும்போது செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன சின்ன பொருட்கள் வந்து நம்ம வீட்டில் இருந்தே கொண்டுட்டு போயிட்டோன்னு வைங்களேன், அந்த இடத்துல உட்காந்து அது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் வரேன். டாட்டா, பை பை.